அன்புடன் வணக்கம். நான் உங்கள் மணிகண்டன் பிரபாகரன். இன்னைக்கு எபிசோட்ல நம்ம சிறப்பு விருந்தினராக ஜி கோபாலையா இருக்காரு. வணக்கம் ஐயா. வணக்கங்க. வணக்கம். இன்னைக்கு எபிசோட் பாத்தீங்கன்னா அக்ஷய திருதி பத்தி தான் நம்ம பார்க்க போறோம். ஸோ அந்த அக்ஷய திருதி வந்து எப்படி தங்கம் வாங்கலாம், இல்ல ஏன் தங்கம் வாங்கணும் அப்படிங்கிற பத்தி நீங்க ஃபுல் எபிசோட்ல பார்க்க போறோம். ஸோ அக்ஷய திருதினா ஃபர்ஸ்ட் என்ன? அக்ஷய திருதியை அதாவது மே மாதம் 10ஆம் தேதி நாளே காலுக்கு ஆரம்பித்து 11ஆம் தேதி 2:50க்கு இந்த அக்ஷய திருதியை முடிவடைகிறது. இந்த அக்ஷய திருதியை வந்து பார்க்க போனா அக்ஷயா அப்படின்னாவே பெருகுவது, வளர்வது. அந்த அக்ஷய திருதியை நாட்களில் தங்கம் மட்டும் வாங்கணுங்கிறது இல்லை, எந்த பொருளாக இருந்தாலும் மங்களகரமான பொருள்கள் வீட்டுக்கு வாங்கிட்டு வருவது ரொம்ப ரொம்ப நல்ல விஷயம். இப்போ இதுல வந்து ஒரு சிலர் ஆகப்பட்டது, ஒரு சிலர் இல்லை, 99% பேர் வந்து தங்கம் வாங்கலாம் அப்படிங்கிற எண்ணத்துல எல்லாரும் போறாங்க. தங்கம் வாங்குவதும் நல்லது. தங்கம் வாங்க முடியாதவங்க நிறைய பேர் இருக்கிறாங்க. இப்போ டோட்டலா பாத்தீங்கன்னா இந்த அக்ஷய திருதி அன்னைக்கு தங்கம் மட்டும்தான் வாங்கணுங்கிறது இல்லை, மங்களகரமான பொருள்கள் எது வாங்கினாலும் சிறப்பு தான். நம்ம குடும்பத்துல இருக்கக்கூடிய பிணி பீடைகள் நிவர்த்தியாகி மங்களகரமான பொருள்கள் வாங்கும்போது நாமளும் மங்களகரமாக நல்லா இருப்போம். இது போக அந்த அன்னைக்கு உப்பு வாங்கி வைக்கிறதும் ரொம்ப ரொம்ப சிறப்பு. தங்கம் வாங்கினா தான் சிறப்புங்கிறது இல்லை, அந்த உப்பு இருக்கிறவங்களும் சரி இல்லாதவங்களும் சரி அந்த அன்னைக்கு உப்பு வாங்கி வைக்கிறது ரொம்ப ரொம்ப சிறப்பு. நம்ம உப்புனா நம்ம கல்லுப்புங்களா? கல்லுப்பு, புளிப்பு வேண்டாம், கல்லுப்பு. அதே பாத்தீங்கன்னா இந்த வருடத்துல இந்த அக்ஷய திருதி அப்படிங்கிறது அமாவாசையிலிருந்து 3ஆம் நாள் வருது. அதுவும் வெள்ளிக்கிழமை நாள் வந்திருக்கு. அதான் சொல்லலாம் வந்தேன். நான் போன வருஷம் பாத்தீங்கன்னா ஞாயிற்றுக்கிழமை வந்துச்சு நினைக்கிறேன். ஆமா, ஞாயிற்றுக்கிழமை போன வருஷம் வந்துச்சு. இந்த வருடம் வெள்ளிக்கிழமை சிறப்பா ரொம்ப ரொம்ப சிறப்பானது. பெண்களுக்கு ரொம்ப சிறப்பானது. அம்பாளை வணங்கி வந்தால் ரொம்ப ரொம்ப நல்லது. அப்ப அந்த வெள்ளிக்கிழமை அன்னைக்கு அம்பாளுடைய தரிசனம் ரொம்பவே மங்களகரமானது. அது போக மங்களகரமான பொருட்களை வாங்கி வைப்பதும் அதை விட மங்களகரமானது. அது போக உப்பு வாங்கி வீட்டில் வைக்கிறதும் ரொம்ப ரொம்ப சிறப்பு. தங்கம் வாங்க இயலாதவர்கள் யாருமே வருத்தப்பட வேண்டாம். அவங்க வந்து ஒரு பிடி உப்பு வாங்கி வச்சாலுமே வீட்டுல அந்த தங்கம் வாங்கினதுக்கு ஈக்குவலான பலனை கொடுக்கும். அதாவது நீங்க தங்கம் தான் வாங்கணும்னு அவசியம் இல்லை, வீட்டுக்கு தேவையானது எது வாங்கினாலும் பெருகதான் செய்யுங்கிறீங்க. அதனால 4 நாள்ல ஒரு வண்டி வாகனம் வாங்குறதோ இல்ல ஒரு பட்டா நம்ம எடுத்து இது பண்றதோ, வீடு கட்டுறதோ அன்னைக்கு ஆரம்பிக்கிறதோ, ஸோ இந்த மாதிரி எந்த சுபகாரியங்கள் பண்ணாலும் நீங்க சுபகாரியங்கள் எது வேணாலும் பண்ணலாம். அது வந்து பார்க்க போனா நல்ல திருப்தி கொடுக்கும். எந்த ரூபத்திலையும் நமக்கு கஷ்டத்தையோ நஷ்டத்தையோ அந்த அன்னைக்கு கொடுக்காது. அது வந்து நல்லபடியாக வளரும், தேயாது. அதுல இப்ப குறிப்பா இந்த அக்ஷய திருதி அன்னைக்கு எந்த டைமிங்ல வாங்கலாம்? நிறைய பேர் கேட்கிற கேள்வி, ஐயா சொல்லுங்க, அதுக்கான ஒரு டைமிங் குறிச்சு கொடுங்க, என்ன நேரத்துல நம்ம போய் வாங்கணும் அப்படிங்கிற மாதிரி நிறைய பேர் கேட்டிருந்தாங்க. நீங்க சொல்லுங்க. இது அந்த அன்னைக்கு வெள்ளிக்கிழமைங்களா? கண்டிப்பா வெள்ளிக்கிழமை ராகு காலம் வருதா 10 to 12. ஆமாங்க. அதற்கு முன்னாண்ட 9 to 10 இந்த டயத்துல வாங்கலாம். ஓகே, ஒண்ணுங்களா? அது போக 12 to 1:30 ரெண்டாவது டைம். மூணாவது பாத்தீங்கன்னா 5:30 7 மணி வரைக்கும். இந்த மாதிரி நேரங்களில் நாம் வந்து மங்களகரமான பொருட்கள் வாங்குவதோ கோல்டு வாங்குவதோ நல்ல விசேஷம். டோட்டலா பாத்தீங்கன்னா வெள்ளிக்கிழமை அந்த ராகு காலத்தை கூட பார்க்க தேவையில்லை. ஆனா இருந்தாலும் ஒரு சிலர் பார்ப்பாங்க. இருந்தாலும் அந்த ராகு காலத்தை விட்டுட்டு தான் நம்ம டைம் சொல்லியிருக்கிறோம். அந்த நேரத்துல வந்து வாங்கி போட்டோம்னா நமக்கு செல்வங்கள் பெருக ஆரம்பிக்கும். கண்டிப்பா நம்ம சொன்ன நேரத்துல வாங்கும்போது நம்மளுக்கு வளர்வதைத்தான் இந்த அக்ஷய திருதியை கண்டிப்பாக பிரதி. அதே மாதிரி இப்ப நிறைய பேர் இப்ப என்ன சொல்றாங்க, அமௌண்ட் இல்ல, நீங்க ரொம்ப சிரமத்துல இருப்பாங்க, கடன் வாங்கி எப்படி எல்லாம் பண்ணலாங்களா? கடன் வாங்கி பண்ணுவது தவறு. நம்ம கிட்ட என்ன இருக்குதோ அந்த அன்னைக்கு அதை செஞ்சுக்கலாம். இப்ப கடன் வாங்கி ஒரு பொருளை ஒருத்தர்கிட்ட வந்து பார்க்க போற கடன் வாங்கி அந்த காசுக்கோ இல்லைன்னு ஒரு பொருளை அடகு வச்சு அந்த காசுல போய் இப்ப நம்ம கோல்டு வாங்குறோம்னு வச்சுக்கோங்களேன், அது தேவையில்லாது. நம்ம கோல்டே வாங்கணுங்கிறது அந்த நாள்ல இல்லை. மங்களகரமான பொருட்கள் எது வாங்கினாலும் சிறப்பு தான். அதனால வந்து அதை வாங்க முடியாதவங்க வருத்தப்பட வேண்டியது இல்லை. உப்பு கூட வீட்டுல வாங்கி வச்சுக்கலாம். ரொம்ப ரொம்ப முக்கியமானது. நீங்க கோல்டு வாங்குவதற்கு என்ன பலனோ அதை விட சிறப்பான பலன் இந்த உப்பு வாங்குறதுல கண்டிப்பா நம்மளுக்கு. அன்னதானம் தானங்கிறது வந்து நம்ம வீட்டுல என்னைக்குமே வந்து பெருகிட்டே இருக்கும். கண்டிப்பா. அதே மாதிரி இப்ப நிறைய பேர் வந்து அன்னைக்கு வந்து ஒரு பொருளை விற்கிறதோ இல்ல நகையே கொண்டு போய் நம்ம அடகு வைக்கிறதோ அன்னைக்கு இந்த செயல்கள் ஈடுபடலாங்களா? இப்ப நம்ம வீட்டுல இருந்து ஒரு பொருளாகப்பட்டது போகக்கூடாது.
ஏன்னா வெள்ளிக்கிழமையா இருக்கு, அதுவும் அக்ஷய திருதியா வர வருது. வரதுனால நம்ம வீட்டுல இருந்து பொருளை விற்கிறதோ பொருளை வந்து அடகு வைக்கிறதோ அந்த அன்னைக்கு வேண்டாம். அப்படியே அடகு வச்சு நாம அந்த அன்னைக்கு நம்ம ஒரு நல்ல பொருளை வீட்டுக்கு வாங்கிட்டு வரோம்னா அதுவும் தேவையில்லை. நம்மனால என்ன முடியுமோ, நம்ம சக்திக்கு என்ன முடியுமோ அதை அந்த அன்னைக்கு செஞ்சுக்கலாம். ஒன்றும் தவறு இல்லை. எந்த நேரத்துல பூஜை பண்றது அப்படிங்கிறது இப்போ வந்து அக்ஷய திருதிக்கு விடியற்கால நேரத்திலேயே நம்ம பூஜை பண்ணிக்கலாம், ஒன்றும் தப்பு இல்லை. அப்படி இல்லைன்னு நம்ம சொன்ன டைம், இதுக்கு முன்னாடி சொல்லி டைம் ஸ்லாட் சொல்லியிருந்தீங்க, அந்த டயத்துல அவங்க பூஜைகள் பண்ணிக்கலாம், ஒன்றும் தப்பு இல்லை. எந்த ராசிக்காரங்க இந்த அக்ஷய திருதியை நல்லா யூஸ்ஃபுல் பண்ணிக்கணும், இவங்க தான் கட்டாயம் வாங்கணும், இவங்க வந்து வாங்காம இருக்கக்கூடாது அப்படிங்கிற நினைக்கக்கூடிய எந்தெந்த ராசிகள் இருக்கு? அருமையான கேள்வி நீங்க கேட்டிருக்கிறீங்க. இது வந்து சுக்கிர பகவானுடைய ஆதிக்கம். அந்த சுக்கிர பகவானுடைய ஆதிக்கம் பெற்றவர்கள் யாருன்னா ரிஷப ராசிக்காரங்க, அது போக துலாம் ராசிக்காரங்க, இவங்க வாங்கலாம். அதுபோக சுக்கிரன் உச்சம் பெறும் ஸ்தானம் மீனம், அந்த மீன ராசிக்காரங்களும் வாங்கலாம். பொதுவா அந்தன்னைக்கு வாங்கினா ரொம்ப நல்லது அப்படின்னு சொல்றது இந்த சுக்கிரனுடைய ஆதிக்கம் பெற்றவர்கள். ரிஷபம், துலாம், மீனம், இந்த ராசிக்காரங்க வாங்கினா ரொம்ப ரொம்ப சிறப்பு. சூப்பரா சிறப்பா சொல்லியிருந்தீங்க. நிறைய பேருக்கு இருந்த கவலைகள் எந்த நேரத்துல வாங்கணும்னு தெரியாது, ரெண்டாவது கையில அமௌண்ட் இல்ல, இது எது வாங்கலாமான்னு நிறைய பேர் கேட்டிருந்தாங்க. அது நீங்க உப்பே வந்து சொல்லிடுறீங்க உதாரணமா. இது உங்களுக்கு தெளிவா தெரிஞ்சுக்கணும் நினைக்கிற மக்களே. இதே மாதிரி இன்னொரு காணொலியில் சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் மணிகண்டன் பிரபாகரன். நன்றி, வணக்கம். வணக்கங்கய்யா. வணக்கங்க.